ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 37 பார்ட் 1. இந்த அத்தியாயத்தில் வேதாந்தங்களை பற்றி ஹேமத்பந்த் ஆசிரியர் விவரிக்கிறார். அதை தவிர சாவடி ஊர்வலத்தையும் வர்ணிக்கிறார். பாபா முற்றிலும் செயலற்ற நிலையில் நாம் அவரை பார்த்தோமானால் கூட அவர் சோம்பலாவோ தூக்கமாவோ இருந்ததில்லை. ஆழ்ந்த அளவற்ற கடலை போல நிசப்தமாக அவர் காணப்பட்டால் கூட அவருடைய ஆழத்தை யாராலையும் அளக்க முடியாது. தன்னுடைய ஆன்மாவிலேயே கட்டுண்டு இருக்கார். எல்லா விஷயத்துலேயும் எதை செஞ்சாலும் ஆனால் டிட்டாச்சாக தான் இருப்பார் அவர். ஆண்களை சகோதரர்கள்னோ பெண்களை சகோதரின்னோ கொஞ்சம் வயசானவங்களை அம்மா அப்படின்னு தான் அன்புடன் அவர் எல்லாரையுமே ஆசையோடு கூப்பிடுவார். அவர் தூய பிரம்மச்சாரி. அவருடைய அசோசியேஷனால் நமக்கு கிடைக்கிற ஞானம் நம்மளுடைய இறுதி மூச்சு வரை நிலைத்து நிற்கட்டும். அவருடைய நாமத்தை நாம் எப்பவுமே நினைவில் வைத்து அவருடைய பாதத்தை தஞ்சமடைவோம். சாவடி ஊர்வலம். பாபாவுடைய படுக்கை அறை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் மகள்சாபதி, இன்னொரு பக்கம் தாத்தியா பாட்டில். இவங்க 3 பேர் தான் ஒன்றா தினமும் இரவு படுக்கிறது. நள்ளிரவு வரை அரட்டை அடித்து அப்படி ஒரு ஜாலியாக இருந்த காலங்கள் அது. அவர் ஒரு நாள் மசூதியில் தூங்குறாரு. மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா சாவடி, அது ஒரு 2 அறை உள்ள சின்ன ரூம் தான். இங்கே தான் மாறி மாறி பாபா தூங்குவது வழக்கம். இது வரைக்கும் போச்சு அப்படின்னா அவருடைய மகா சமாதி வரைக்கும். 10/12/1909 பாபாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்கள் சாவடி ஊர்வல வழிபாடை ஒரு ப்ரொசீஜராக தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சாவடி போகும்போது பக்தர்கள் மசூதியில் கூட்டமாக சூழ்ந்துருவாங்க. அந்த மண்டபத்தில் சில நேரம் பஜனை செய்கிறது. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்குது அந்த வடக்கு பக்கமாக. அது பாபாவோட முன்னாலேயும் அதுக்கு உள்ளே இருக்கிறப்பட்ட கேப்பில் ஒரு அழகிய ரதம் தயாராகி நிற்கும். இதில் பக்தர்கள் எப்படின்னா சில பேர் பஜனைக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. இந்த பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சரியான நேரத்தில் அவங்களுடைய கையில் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மிருதங்கம், கஞ்சீரா, சப்பலாக்கட்டை இதெல்லாம் வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அருமையான பஜனையை நடத்துவாங்க. அங்கே இருக்கிற பக்தர்களையெல்லாம் ஒரு மேக்னட் போல் இழுத்த காந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாய்பாபா தான். அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற சின்ன திண்ணையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்பு தீவட்டிகளையெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி ரெடி வைப்பாங்க. ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பல்லக்கு பால்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மாலை கீழே போட்டு அலங்கரித்து அதை தயார் பண்ணி வச்சுப்பாங்க. சிலர் தன் கையில் அந்த பெரம்பு குச்சி வச்சுட்டு பாபாவுக்கு ஜெய் ஜெய் சாய்ராம் அப்படின்னு சில கோஷங்களையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த துணி ஜோடனைகளால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசூதியை பூரா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. மசூதியை சுற்றி அந்த விளக்கு அப்படியே ஒரு அருமையாக ஒளி விளக்கை சிந்துற அளவுக்கு அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷாம் கர்ணா, ஷாம் சம்சுதீன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பாபாவுடைய குதிரை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வெளியில் ரெடியாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னா தாத்தியா கோத்தே பாட்டில் சிலரோடு பாபாட்ட சொல்லுவார், பாபா நீங்கள் தயாராகிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. அப்போது தாத்தியா கோத்தே என்ன பண்ணுவார்னா அவருடைய கையை கொடுத்து பாபாவுடைய அக்குளில் அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி அவர் எழுந்து உட்கார்ற வரைக்கும் அமைதியாக பார்த்துட்டு இருப்பார். கண் பார்த்து சூரியனு மொழி வீச நின் கருணை விழி திறந்து அருள்க சாய். சூரியனின் தோஷத்தில் சுழல்கின்ற அடியார்க்கு அருள் சாந்தி செய்ய வேண்டி சூரிய திருவிழியால் கண் பார்க்க எழுக என் ஸ்ரீ ஷிரடி சாய்நாதா. பாபாவுக்கும் தாத்தியா கோட்டை பாட்டிலுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அதெல்லாம் யாராலையுமே கணிக்கவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. ஏன்னா
ஆரம்ப காலத்தில் பாபா கேனப்பக்கரி காஞ்ச ரொட்டி சாப்பிட்றான்னு சொல்லி சிறுடி கிராமத்து மக்கள்லாம் பல பேர் அவரை வந்து அவருடைய பக்தியையும் அவருடைய பவரையும் புரிஞ்சிக்காமல் நெக்லெக்ட் பண்ணாங்க இல்லையா. அந்த நேரத்தில் பாயாஜபாயி அப்படின்ட்டு தாத்தையா கோத்தே பாட்டியலுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இவனையும் குழந்தையாக இருக்கும்போது காடு மலை மேடு பள்ளம் புல் பூண்டு எல்லாத்துலேயும் அந்த பாபாவை எங்கேயோ தேடி போய் அவர் ஒரு தியானத்தில் உட்காந்துருப்பார். அந்த நேரத்தில் இலையை போட்டு உணவை பரிமாறி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாபாவுக்கு உண்பிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமானது தான் இவங்களோடது. பாபா இந்த சாவடி ஊர்வலத்தில் என்ன பண்ணுறாரு, ரெகுலராக அந்த கப்னியை போட்டுன்ட்டு அந்த சின்ன தடி சட்கா அதை தன்னுடைய கைக்கு இடுக்கில் வச்சுட்டு அந்த சிலிம் அந்த புகைப்பிடிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அதையும் புகையும் எடுத்துட்டு ஒரு துணியை போட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராகிடுறாரு. அந்த நேரத்தில் நம்ம தாத்தியா என்ன பண்ணுவார்னா, ஒரு கோல்டு கலரில் எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட ஒரு சால்வையை பாபாவுக்கு போற்றி விட்டுறார். பாபா அந்த துணியில் தானே எப்போவுமே நெருப்பு எரிச்சுன்னு இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய காலை கட்டை விரலால் கொஞ்சம் அந்த விறகை பின்னால் இழுத்துருவார். அந்த விறகு இழுத்த உடனே அந்த விளக்கை என்ன பண்ணுவார்னா தன் கையால் அப்படி ஒரு சாத்தி அணைச்சி விட்டுருவார். வெளியில் வரத்துக்கு தயாராகிறாரு சாவடி ஊர்வலத்துக்கு. பார்த்திங்கன்னா வெளியில் இந்த பேண்டு சங்கு மிருதங்கம் தபேலா இப்படின்னு பல இன்னிசை கருவிகளோட பக்தர்கள் ரெடியாக அந்த கோஷத்தை தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த வான வேடிக்கைகளும் அந்த இடத்துல பலவிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மிருதங்கம் வீணை இந்த சால்ரா சப்பலா கட்டையோட ஆண்களும் பெண்களும் பஜனை பாட்டை பாடிக்கொண்டு பாபாவுடைய நாமத்தை சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க. பலர் வந்து முன்னமே சொன்ன மாதிரி அந்த கொடிகளையும் அந்த கம்புகளையும் எடுத்துன்னு போவாங்க. தீவெட்டிக்காரர்களும் சுற்றி தீவெட்டி எடுத்துன்னு வருவாங்க. பாபா வந்து இந்த மசூதி படிக்கு வந்த உடனே பாபாவுக்கு 2 பக்கத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்தர்கள் அந்த விசிறி சாமரம் அதெல்லாம் வீசின்னு இருப்பாங்க. பக்தர்களால் என்ன பண்ணுவார்னா பாபா அப்படியே தாங்கப்பட்டு அந்த நடந்து வர வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா துணி மடிப்புகள்லாம் போட்டு அவருக்கு காலுக்கு எதுவும் ஆகாதபடி பார்த்துப்பாங்க. தாத்தியா கோட்டை பாட்டில் என்ன பண்ணுவார்னா பாபாவுடைய இடது பக்கத்தில் அவருடைய இருக்கிற கையையும் மகள்சாபதி அவர் வந்து பாபாவுடைய வலது பக்க கையையும் இந்த பாபு சாஹேப் ஜோக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து பாபா தலைக்கு மேலே ஒரு கொடையும் பிடிச்சி நிற்பாங்க. இப்படியே பாபா மெதுவாக சாவடிக்கு நடந்து போவார். இந்த ஷாம் கர்ணா அப்படின்னு ஒரு குதிரை இருக்குது இல்லையா, சிகப்பு செம்மண் குதிரை, அது வந்து அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி அப்படியே பாபாவுக்கு முன்னால் போயிட்டே இருக்கும். அப்படியே இந்த பல்லக்கு அப்புறமா அந்த இசை பாடுவோர் அந்த கோஷ்டிகள் எல்லாருமே அப்படியே இந்த கூட்டத்தோடு நடந்து வருவாங்க. பாபாவுடைய பாட்டும் சாயியோட நாமமும் ஹரிநாமமும் இந்த இசையோட கேட்க என்ன ஆகுனா அந்த இடமே வந்து சத்தம் வான பொழந்து கட்டின்னு இருக்கும். இப்படியே இந்த ஊர்வலம் என்ன ஆகுனா அந்த முனையை வந்து அடைஞ்சிடும். இந்த கூட்டத்தில் வர்றவங்க எல்லாருமே அப்படியே ஒரு களியாட்டத்தில் ஒரு சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க. இந்த முனைக்கு பாபா வந்தோடனே என்ன பண்ணுவார்னா திரும்பி சாவடியை நோக்கி பார்ப்பார். ஏதோ ஒரு அவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பிரைட்னஸ் அந்த அவருடைய மூஞ்சியை பார்க்கும்போது அப்படி ஒரு சூரியனை மாதிரி அவர் மூஞ்சி ஒரு பிரகாசிச்சுன்னு இருக்கும். அதிகாலையில் அப்படி சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவருடைய முகமும் அந்த நேரத்தில் காட்சி அளிக்கும். அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோட அங்கேயோ யாரோ கூப்பிடுற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா அந்த வடக்கு சைடை பார்த்து நின்றுன்னு இருப்பார். அந்த நேரத்தில் இந்த எல்லா இசை கருவிகளும் இந்த மியூசிக்கல் பேண்டும் ஒழிச்சுட்டு இருக்கும்போது இவர் சந்தோஷமாக என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ரைட் ஹேண்டை மேலே கீழையும் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அசைச்சு ஆட்டின்னு இருப்பார். அந்த நேரத்தில் காக்கா சாஹேப் தீட்சித் அப்படின்ற ஒரு பக்தர் என்ன பண்ணுவார்னா குலால் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பொடி இருக்குது, அதை ஒரு ஃப்ளவர்ஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு பாபாவுடைய மேனியில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடுவார். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த சில சமயம் கோவிலில் இந்த அபிஷேகம் ஆரத்தி நடத்தும்போது மியூசிக் இன்னும் கொஞ்சம் பலமாக பேண்டு வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த காக்கா சாஹேப் தீட்சித் அந்த பூவையும் கலர் பொடியும் பாபா மேலே தூவும்போது இந்த மியூசிக்கல் சவுண்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக சத்தமாக ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பாபா உடைய முகத்துலேருந்து வர ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த தேஜஸை பக்தர்கள்லாம் அப்படியே பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக தான் அந்த சாவடி ஊர்வலத்தில் எல்லோரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருப்பாங்க. சில சமயத்தில் நம்ம மகள்சாபதி இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு ஏதோ ஒரு சாமி வந்த மாதிரி திடீர்னு ஆட ஆரம்பிச்சிடுவார். ஆனால் இது பாபா கிட்டே ஒரு ஆடின்னு இருந்தால் கூட அது பாபாவுடைய சித்தம் தான். ஆனால் பாபா என்ன பண்ணுவார்னா இதெல்லாம் பற்றி கண்டுக்காமல்
நீ ஆடுறபடி ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் அப்படியே நின்றுட்டுருப்பார். இதை பார்த்து எல்லாரும் அதிசயப்படுவாங்க, இந்த ஆளுக்கு சாமி வந்து இருக்கு, ஆனால் பாபா இதை பற்றி கண்டுக்காமல் இருக்காருன்னு. அப்படியே என்ன ஆகுனா, இந்த ஊர்வலம் ரெடி ஆகி போயிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தியா பாட்டில் என்ன பண்ணுவார்னா, அவருடைய கையில் ஒரு வழக்கோட பாபாவுக்கு லெஃப்ட் சைட்லேயும் மகள்சாபதி வந்து வலப்புறத்துலையும் என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த பாபாவுடைய கப்னிலாம் வந்து தரையோடு அப்படி புரண்டுட்டு வரும் இல்லையா, அதை அப்படி லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே அவங்க பின்னால் வந்துட்டுருப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த காட்சியை பார்க்குற ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எல்லாருமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இந்த ஊர்வலத்தில் அப்படியே கலந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. பாபாவும் மெதுவாக ஸ்லோவாக தான் நடந்து வருவார். 2 பக்கமும் வந்து இந்த பக்தர்கள் வந்து ஒரு அரணா அன்புடனும் பக்தியுடனும் வந்துட்டுருப்பாங்க. சந்திரனின் குளிர்வதன சன்னதியும் கை கூப்பி அதிகாலை மணக்கின்றதே. தர்காவில் துணியேற்றி வினை தீர்த்த பெருமானே எழுக என் ஷிரடி நாதா.